ஹாய் எவ்ரிவான், வணக்கம். ஐ எம் ஸ்ரீகா அண்ட் வெல்கம் பேக் டு தமிழன் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து ரூம் உள்ளுக்கு இல்லை, வெளியே இருக்கேன். ஸோ சவுண்ட் வந்து குறைவாக கேட்குதா சத்தமாக கேட்குதான்னு எனக்கு தெரியல. பட் இவ்வளோ தான் பேச முடியும், இல்லைனா டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து எதை பற்றி என்ன இருக்க போகுதுன்னா, இன்றைக்கி வந்து வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு ஈவெண்ட் போயிருந்தேன். அந்த ஈவெண்ட் போயிருந்தப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 20 கேள்விக்கு வந்து கொஷினர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 20 கேள்வி கேட்டு நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க கூட வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த 20 கேள்வியை வந்து உங்கள் கூட தான் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இந்த 20 கேள்வியை வச்சு நமக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஷின்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் முன்னுக்கு இந்த இடம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காட்டிடுறேன். ஆக்சுவலி பெருசாக ஒன்றும் இல்லை, எம்டி ஹால்வே தான் இருக்குது. பரவாயில்ல, காட்டுறேன். இங்கே தான் நம்ம உட்காந்துருக்கோம். இப்படி ஒரு டேபிள், நாற்காலி. ஆக்சுவலி இங்கே சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க ஸ்டடி ஏரியா. பட் இங்கே யாருமே இப்போதைக்கு ஸ்டடி பண்ணல, ஸோ இட்ஸ் ஓகே. இதுதான் வாக்வே. நேராக இருக்கிறது தான் என் ரூம் இல்லை, அதுதான் மெயின் டோர் அப்படின்னு சொல்லலாம். லிஃப்ட்டு அண்ட் எவ்ரிதிங். இந்த 20 கேள்வி வந்து ரொம்ப ஃபன்னான கேள்வி தான், எதுவுமே அவ்வளோ சீரியஸாக இல்லை. ஸோ யா, லெட்ஸ் கோ இன்டு த கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, வாட்ஸ் யுவர் கோ டு கம்ஃபர்ட் ஷோ மூவி? எனக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. யூடியூப் தட்டுவேன், யூடியூப் சஜஷனில் என்ன வருதோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா உட்காந்து பார்ப்பேன், இல்லைனா அடுத்து ஏதாவது வருதோ அதை பார்ப்பேன். முந்தி இருந்திருக்கு கோ டு கம்ஃபர்ட் மூவி அப்படின்னு. ஷோ நான் எப்பயும் ஷோ பார்க்குற பர்சன்லாம் கிடையாது, சீரியஸ் கூட ரொம்ப குறைவு தான். மூவி வந்து இருந்திருக்கு, இப்போ வந்து அப்படி ஒன்றும் கிடையாது. செகண்ட் வந்து, இஃப் யூ குட் ஒன்லி யூஸ் ஒன் ஆப் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த இயர், வாட் would it be? இன்ஸ்டாகிராம் ஃபார் ஷுவர். அதே நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும்னு. தேர்ட் கொஸ்டின் வந்து, வாட்ஸ் யோர் மோஸ்ட் யூஸ்ட் இமோஜி அண்ட் வை? என்னோடய மோஸ்ட் யூஸ்ட் இமோஜி வந்து ஐம் நாட் வெரி ஷுவர், பட் நான் ஒரு 98% நினைக்கிறேன். அது என்னென்னா, நம்ம ஃபோனில் வந்து இந்த இமோஜி இருக்கும், லாஃபிங் இமோஜி. பட் கோணிக்கிட்டு சிரிக்கும், கோணிக்கிட்டு இப்படி சிரிக்கும், எங்கெல்லாம் தண்ணி ஊற்றும், லைக் அப்படி தான் சிரிக்கும். ஸோ அந்த இமோஜி தான் மோஸ்ட் யூஸ்ட் இமோஜியாக இருக்கும் என் ஃபோன். ஒன்று அது கோணிக்கிட்டு சிரிக்கிறதா இருக்கும், இல்லை நேராக ஐ திங்க் கோணிக்கிட்டு சிரிக்கிறதா தான் இருக்கும். வாய் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, பிகாஸ் ஐம் வெரி ஃபன்னி பர்சன், ஸோ நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் அந்த இமோஜி. செகண்ட் வந்து, நம்ம வாழ்க்கை அப்படி தான் சிரிச்சிட்ருக்கு, ஸோ அந்த இமோஜி நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து, இஃப் யூ குட் இன்ஸ்டன்ட்லி மாஸ்டர் எனி ஹாபி ஆர் ஸ்கில், வாட் வுட் இட் பி? ட்ராவிங். எனக்கு வரையணும்னு ரொம்ப ஆசை. வரையணும், கலர் பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும். ஆனால் எனக்கு அது வரவே வராது. ஐ எம் ஸோ நாட் ஆர்டிஸ்டிக் பர்சன். எந்த அளவுக்குனா ஒரு கோடு கூட நேராக போட முடியாது, அந்த அளவுக்கு மோசம். என் மாஸ்டர்ஸ் கோர்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எக்கனாமிக்ஸ். ஆர்ட் வரவே வராது, அது மாஸ்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து, வாட்ஸ் அ நீச் டாபிக் ஆர் ரெண்டம் ஃபேக்ட் யூ அப்சஸ்ட் வித்? அப்படி எதுவும் இல்லை தட் ஐம் அப்சஸ்ட் வித். பட் இன்றைக்கி வந்து நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தேன். இட்ஸ் அ வெரி ரெண்டம் ஃபேக்ட் அண்ட் ஐ திங்க் அது 100% உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாக வந்து நம்ம குட் லுக்கிங், இப்போ நமக்கு வந்து எனக்கு வந்து அழகாக பியூட்டிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. ஸோ அந்த டெஃபினிஷன் யார் யாரெல்லாம் ஃபுல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து என் கண்ணுக்கு அழகாக தெரிவாங்க. அது யார் யாரெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியோ அவங்க வந்து என் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரிய மாட்டாங்க. ரொம்ப நார்மலாக சொல்கிறேன், ஸ்டாண்டர்டா. நமக்கு யார் யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு அழகாக தான் தெரிவாங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் நான் படித்து போய் ஷாக் ஆகிட்டேன். சரி, ஆமாம் இல்லை, லைக் நீங்கள் எந்த சின்ன பையன் எந்த டாட்டல்கிட்ட பிடிச்சி உலகத்துலேயே அழகான லேடி கேட்டால் அவங்க அம்மாவை தான் அந்த பையன் சொல்லுவான். நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்க வந்து அந்த பியூட்டி ஸ்டாண்டர்டை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்மளோட பர்சனல் ஸ்டாண்டர்டை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்க ஆட்டோமேட்டிக்கலி நம்ம கண்ணுக்கு அழகாக தான் தெரிவாங்க. ஸோ யா, தட்ஸ் a random fact that எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. பியூட்டி இஸ் இன் தி ஐஸ் ஆஃப் beholder. அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் கண்ணுக்கு ஒரு மாதிரி. அடுத்து வந்து, வாட்ஸ் அ சாங் யூ கரண்ட்லி ஹேவ் ஆன் ரிப்பீட்? நான் பாட்டு கேட்டே ரொம்ப வாரமாக ஆயிருக்கும். ஸோ எதுவுமே ஆன் ரிப்பீட்டில் இல்லை. Are you more of a stay in
and chill or go out and explore type. இது நம்ம யூடியூப் வீடியோ பார்த்தாலே தெரியும். go out and explore type. எனக்கு ரூமில் இருந்தால் அந்த நாள் வேஸ்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு கில்ட் ஃபீலிங் வந்துடும். இஃப் யூ குட் ட்ராவல் எனிவேர் இன் த வேர்ல்ட் ரைட் நவ் வேர் வுட் யூ கோ? 2-3 நாள் நான் சொல்லுவேன். எனக்கு மைண்டில் ஆட்டோமேட்டிக்லி வருது, ஐயோ இப்போ தாய்லாண்டில் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு. பிகாஸ் இங்கே குளூரில் இருக்கேன், அந்த சாப்பாடுலாம் எனக்கு ஒரே டைப் ஆஃப் சாப்பாடு. ஸோ எனக்கு மலேசியாவில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு கூட தோணல, தாய்லாண்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு தாய்லாண்ட் ரொம்ப பிடிக்கும், அந்த வெதர், பீச் எல்லாமே. தெரியல, தாய்லாண்ட் வந்து லைக் அந்த ஊரில் ஒரு நிம்மதி இருக்குது மாதிரி எனக்கு தோணும். லைக் ஒரு கம்ஃபர்ட் இருக்குது அந்த ஊரில் அப்படின்னு. தாய்லாண்ட். ஹேவ் யூ ஹேவர் ஹேட் அ மெயின் கேரக்டர் மூமெண்ட், டெல் த ஸ்டோரி? அப்படி எந்த மூமெண்ட்? ஒரு வாட்டி என் ஃப்ரெண்ட் என்ன ஒரு வீடியோ எடுத்தான், எங்கள் இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ரகப்பர்தேசத்தில். அந்த வீடியோவில் நான் நல்லாவே இல்லை, பட் என் ஃப்ரெண்ட் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு நான் ஐஜியில் போஸ்ட் பண்ணேன். நிறைய பேர் வந்து அது மெயின் கேரக்டர் இதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அந்த வீடியோ நான் பார்க்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்போ நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறப்பெல்லாம் உண்மையிலே நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரில. வாட் ஆல்வேஸ் மேக் யூ லாஃப் ஈவன் ஆன் அ பேட் டே? மூவி காமெடிஸ். நான் ரொம்ப மூவி காமெடி நான் பார்ப்பேன், ஆதித்ய சேனல்லாம். அதுலேயும் ஹைலைட்டான ஜோக் இது, ஏன்னா ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்திருந்தா கூட இந்த காமெடி பார்த்தா நான் சிரிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் கான்ட்ராக்டர் நேசமணி சுத்தியல் ஜோக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யானி ஐ திங்க் அது நான் 25 நாள்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஜோக்கை, இன்னமும் எனக்கு பிடிக்கும். சவரு மெல்ல மெல்ல, ஏன்னா சவருக்கு வெளிச்சம் வேகமாக தொட அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று, கீழே தொடடா தரைய தொடடா, ஐயோ வேறண்ணா வெளியே போடா, ஐயோ ராஸ்கங்களா. எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜோக். லைக் நான் என்ன செஞ்சுருந்தாலும் அது வந்துச்சுன்னா அந்த ஜோக் டிவியில் போட்டாங்க anything நான் வச்சுட்டு அந்த ஜோக் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஐ திங்க் இன்ன வரைக்கும் அது என்ன பேட்டிவாக இருந்தாலும் அந்த ஜோக் பார்த்தா நான் சிரிச்சிருவேன். இன்னும் நிறைய காமெடி சீன் இருக்குது, பட் அதுதான் பீக்கில் இருக்குது. would you rather live in a world without memes or music? I think without memes. without music, without memes நினைக்கிறேன். ரெண்டுமே நான் மனசு கூட நான் வாழ்வேன் தான் போல். வாட்ஸ் யுவர் மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் ஃபுட் ஒப்பீனியன்? இது நிறையா இருக்குது. என்னோட நிறையா ஃபுட் ஒப்பீனியன் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். எனக்கு ஸ்பைசி ஃபுட் பிடிக்காது. ஸ்கூலில் ஒரு பிள்ளை எனக்கு கேட்டிருக்காரு, ஈவன் நான் மலேசியன்னு. நான் ஸ்பைசி ஃபுட் சாப்பிட மாட்டேன் என்னால். வேறு என்ன கான்ட்ரவர்ஷியலான ஃபுட் ஒப்பீனியன்? எனக்கு சாப்பாடு ரோவாக சாப்பிட்றது ஆக்சுவலி ஓகே தான். எனக்கு இந்த சூஷிலாம் கொஞ்ச நாள் சாப்பிட்லன்னா ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்ஸிங் ஆகிடும். ஐயோ சூஷி சாப்பிட்லையே அப்படி. இப்போ சில பேர் சில எத்னிக் பீப்புளோட சாப்பாடில் வந்து ரொம்ப ரோவாக இருக்கிற மாதிரி அவங்க சமைச்சது வந்து லைக் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுவோம், லைக் அது பச்சை மாதிரி ஸ்மெல், நாட் இனஃப் குக்டு மாதிரி ஸ்மெல் பண்ணுவோம். எனக்கு வந்து அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அது ரோவாக இருந்தால் கூட நான் சொன்னேன் சூஷிலாம் நான் விரும்பி சாப்பிடுவேன் அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஆக்சுவலி ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, எஸ்பெஷலி தமிழவங்க. வேறு I prefer Chee Cheong Fun and Wantan Ho on any day then தோசை இட்லி. வேறு என்ன கான்ட்ரவர்ஷியல்? எனக்கு கொரியன் சாப்பாடு பிடிக்காது, கிம்ச்சிலாம் பிடிக்காது. அதுவும் ஆக்சுவலி ரொம்ப பேர் அப்படின்னு பார்த்துருக்காங்க. வாட்ஸ் அ ட்ரெண்ட் யூ சீக்ரெட்லி லவ் ஆர் ஹேட் டு லவ்? நானே ரொம்ப அவுட் ஆஃப் ட்ரெண்டான ஒரு பர்சன். What's your favorite? Who's your favorite internet personality or content creator? Used to be Madan Gauri. Obsessed with him. அதுக்கப்புறம் யாரும் இல்லை. இன்டர்நெட் பர்சனாலிட்டி கான்டென்ட் ஆக்டர் கேட்கல, ஓகே தான். வாட்ஸ் அ காஸ் ஆர் சோஷியல் இஷ்யூ யூ கேர் அபவுட்? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. இஃப் யுவர் லைஃப் வாஸ் அ நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ வாட் வுட் இட் பி? நான் என் வாழ்க்கையில் நெட்ஃப்ளிக்ஸே பார்த்ததில்லை. பார்த்துருக்கேன், கூட்டாளிங்களோட ஓசியில் பார்த்துருக்கேன், சொந்தமாக நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். என் வாழ்க்கையை ஷோ ஆக்கணும்னா வாட் வுட் இட் பி? என்ன பேர் வைக்கலாம்? சும்மா இருக்க முடியாது, அதுதான் பேர். வாட்ஸ் அ ஸ்மால் திங் தட் இன்ஸ்டன்ட்லி மேக்ஸ் யுவர் டே பெட்டர்? ஃபுட், எனி ஃபுட். வாட்ஸ் சம்திங் யூ ஹவ் அச்சீவ்ட் ரீசன்ட்லி தட் யூ ஆர் ப்ரௌட் ஆஃப்? ஆஸ்திரேலியாவுக்கு வந்தது. வாட்ஸ் ஒன் திங் பீப்புள் ஆர் சர்ப்ரைஸ் டு லேர்ன் அபவுட் யூ? இதான் நிறைய சொல்லியிருக்காங்க. நான் யூபிஎம் போன புதுசில் வந்து நான் தமிழ் ஸ்கூல் நிறைய பேர் ஷாக் ஆகிட்டாங்க. பிகாஸ் அப்போ நான் முடி ஹைலைட்லாம் பண்ணியிருக்கேன்.
இணையத்தை எப்படி ஹைலைட் பண்ணுற நார்மலான விஷயம் தானே. நிறைய பேர் ஷாக் ஆகிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, ஓ நீ தமிழ் ஸ்கூலா, இல்லை நீ பார்க்க தெரில, தமிழ் ஸ்கூலில் மூஞ்சில் எழுதி ஓட்டியிருக்கோம். விச் ஃபிக்ஷனல் கேரக்டர் டு யூ ரிலேட் த மோஸ்ட் அண்ட் வை? எதுவும் இல்லை. ஓ என் ஃப்ரெண்ட் ஐசி ஒன்று சொல்லியிருக்கான் முந்தி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னுக்கு. ஹிசே என்ன படம் தசாவதாரத்தில் அசின் நோன்னு பேசுவாங்களே, நீ வந்து சம்திங் லைக் தேட்னே நைக்கிட்டேன். அப்போ நான் பேசுறது உனக்கு அனாயிங்காக இருக்கான்னு. ஹிசே டாக்கட்டிவ்க்கும் அனாயிங்க்கும் நடுவில் ஒரு மெல்லிய கோடு தான் ஸ்ரீக்கா இருக்குது, நீ அடிக்கடி அந்த கோட்டுக்கு நடுவில் நிற்பேன். ஐ திங்க் நான் அனாயிங்னு அந்த பையன் சொல்லாமல் சொல்லியிருக்கான். பட் பர்சனலி எனக்கு எந்த ஃபிக்ஷனல் கேரக்டரும் ரிலேட் ஆனதில்லை. ஸோ யா, nothing much in this video, but I really thought that World Friendship Day உங்கள் கூடயோ நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் லிட்டரலி இந்த ஊரில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்டுமே வந்து எனக்கு புதுசாக கிடச்சிட்டேன். ஆக்சுவலி இந்த ஊரில் இது வந்து 2 வாரம் ஆச்சு. ஹேண்ட்ஃபுல்லான பீப்புள், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் வச்சுருக்கேன், விச் இஸ் ஸோ அன்லைக் மீ. பட் யா, ஸோ மலேசியாவில் அப்போ சோஷியல் மீடியாவிலலாம் பழைய ஃப்ரெண்ட் இன்னும் இருக்காங்க தான். பட் பிசைட்ஸ் தட் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் பார்க்குற பீப்புள் ஆல்சோ யூஆல் அப்பயும் வீடியோ பார்த்தீங்க, இப்பயும் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ இட்ஸ் ஸ்டில் அ ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் தான். யா, எல்லா கேள்வியும் நம்ம முடிச்சிட்டோம். ஒரு உண்மை கதை தெரியுமா, இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டேனே எனக்கு தெரியாது. இவன் போயிட்டு நான் பார்க்குறேன் என்னடான்னு, ஓ ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேனே தெரியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.